சஞ்சீவ கொலை தொடர்பில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிப்பு. யாழ் அரியாலையில் மீட்கப்பட்ட மனித எலும்பு எச்சங்கள் எடுக்கப்படும் நடவடிக்கை. கோட்டாஞ்சேனை கொலை தொடர்பில் வெளியான தகவல்கள். காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளது. நலிந்த ஜெயதிச. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த கனவுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனியா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. குறித்த அறிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் போலீசாருக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன. கடந்த 19ஆம் தேதி காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள உலக குழு தலைவரான கனவுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இதையடுத்து நீதவான் குறித்த இடத்துக்கு சென்று நிலைமைகளை நேரில் அவதானித்திருந்தார். இதன்போது சட்ட மருத்துவ அதிகாரி, தடவியல் காவல்துறையினர், நல்லூர் பிரதேச செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படுவதாக இருந்தது. எனினும் நீதிமன்றத்துக்கு நீதவான் சமூகம் அளிக்காதமையால் வழக்கை விசாரித்த பதில் நீதவான் வழக்கை இன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். மேலும் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கைகள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள ஒரு கடையில் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னணியில் உள்ள மேலதிக விடயங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த குற்றத்துக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் மேலும் 2 சந்தேக நபர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் கைது செய்ததைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கல்கிசை வலய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கடந்த 23ஆம் தேதி மொரட்டுவ புனித ரீடா மாவட்டத்தில் சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிளை சோதனையிட்டனர். இதன்போது சைக்கிள் ஓட்டுநரிடமிருந்து 15 கிராம் ஹெரோயின், 6 போலியான வாகன உரிமத்தகடுகள், 3 போலி வருமான சான்றிதழ்கள் மற்றும் 3 காப்பீட்டு சான்றிதழ்கள் ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்தனர். அதன்படி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் எகட உயன பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்று போலீசார் குறிப்பிட்டனர். அவர் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். மேலும் போலீசார் தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபரிடம் மேலும் விசாரித்த போது வெளிநாட்டில் இருந்து செயல்படும் போதைப்பொருள் கடத்தல்காரரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர் ஒரு மோட்டார் சைக்கிளில் போலி எண் தகடுகளை இணைத்து அதை மேலும் 2 குற்றவாளிகளிடம் ஒப்படைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி எகட உயன பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த மோட்டார் சைக்கிள் குறித்து நடாத்தப்பட்ட விசாரணையில் அது கடந்த பிப்ரவரி மாதம் மாலபேயில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி கொட்டாஞ்சேனையில் மோட்டார் சைக்கிளில் போலியான இலக்கத்தகட்டை பயன்படுத்தி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற உண்மைகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை திருடிய நபர் தொடர்பான மேலதிக விசாரணையின் போது நேற்று மாலை மொரட்டுவ போலீஸ் பிரிவின் கட்டுக்குருந்த பகுதியில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மாலபே போலீஸ் நிலையத்தில் ஆயர்படுத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்டுக்குருந்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம், கோட்டாஞ்சேனை மற்றும் மாலபே போலீஸ் நிலையங்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு காலம் முதல் பெரும்பாலான விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றில் 14 ஆணைக்குழுக்கள் பிரதானமானவையாக காணப்படுகின்றன. இவற்றுக்காக 5301 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அறிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அதற்காக 144 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அறிக்கை காணாமலாக்கப்பட்டுள்ளது என
யாழின் தரப்பின் பிரதம கொறடாவான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் ஓட்டம் பெற்றால் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஒன்றிணைந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அமைப்பார்கள். ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஒரு செய்தியாக குறிப்பிடப்படும். ஆனால் குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கைகள் எதுவும் வெளிவராது. 2016ஆம் ஆண்டு முதல் பிரதானமாக 14 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அரச நிதி மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக 662.34 லட்சம் ரூபாய் செலவில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இறுதியில் இந்த குழுவின் அறிக்கையும் கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கும் 144.56 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் அறிக்கை கிடைக்கவில்லை. அதுவும் காணாமலாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவுக்கு 1063 லட்சம் ரூபாய், ஊழல் எதிர்ப்பு காரியாலயத்தின் செயற்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு 350 லட்சம் ரூபாய், அரசியல் பழிவாங்கல் தொடர்பான விசாரணை குழுவுக்கு 842 லட்சம் ரூபாய், சுங்க திணைக்களம் மீதான குற்றச்சாட்டை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவுக்கு 318 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் செலவிடப்பட்டுள்ளது. நியமிக்கப்பட்ட 14 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்களுக்காக மொத்தமாக 5301 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழுக்கள் முறையாக அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் 2022 மே 9 சம்பவம் தொடர்பில் மாத்திரம் துரிதமாக விசாரணை செய்து துரிதமாக அறிக்கை சமர்ப்பித்து நஷ்ட ஈடும் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களை காட்டிலும் இயலுமான வகையில் அரசு செலவுகளை குறைத்து கொண்டுள்ளோம். செலவு குறைப்புக்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதியின் விடயதானத்தில் இருந்து முன்னெடுத்து நாட்டு மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட்டுள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுர தரப்பு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகின்றார்கள். விமர்சனங்களை மாத்திரம் வைக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது. தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷ குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்து செல்லப்பட மாட்டாது. பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும். உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும். ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.